மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தாய்மொழி மாநாடு. கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் அழைப்பு. புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 4 பேர் 8 லட்சம் இழப்பு. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. புதுச்சேரி என்டிஏ கூட்டணியில் தற்சமயம் அதிமுக இல்லை, தமிழகத்தில் தான் உள்ளது. பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பேச்சால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. பொதுமக்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் கட்சியின் தாய்மொழி மாநாட்டுக்கு அழைப்பு. புதுச்சேரி மண்ணின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் மக்களுக்கான உண்மையான ஜனநாயகத்தை நிலைநாட்டவும் உருவாக்கப்பட்டுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் வரலாற்று சிறப்புமிக்க முதல் மாநில மாநாடு மிக விரைவில் புதுச்சேரியில் நடைபெற உள்ளது. இந்த எழுச்சிமிகு மாநாடு குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் அவர்கள் வெளியிட்டுள்ள முக்கிய செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: நமது லட்சிய ஜனநாயக கட்சியின் முதல் மாநில மாநாட்டிற்கு புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் வருகை தரும் தொண்டர்களையும் பொதுமக்களையும் தாய்மார்களையும் கட்சியின் சார்பில் இருக்கரம் கூப்பி வரவேற்கிறேன். இந்த மாநாடு நமது கட்சியின் பலத்தையும் லட்சியத்தையும் பறைசாற்றும் ஒரு நிகழ்வாகும். எனவே மாநாட்டிற்கு வருகை தரும் அனைவரும் பின்வரும் நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டுகிறேன். 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் வருவோர் சாலை விதிமுறைகளை மதித்து மிகுந்த நிதானத்துடன் பாதுகாப்பான பயணம் செய்ய வேண்டும். மாநாட்டு திடலில் அமைதியும் கட்டுப்பாட்டையும் பேணி காக்க வேண்டும். தன்னார்வலர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் மிஞ்சி மாநாட்டை சிறப்பிக்க வேண்டும். குறிப்பாக முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுடன் வருவோர் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். புதுச்சேரி மண்ணில் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை விதைக்க இந்த மாநாட்டிற்கு அனைவரும் திரண்டு வந்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு புறவழி சாலையில் சென்று கொண்டிருந்த 2 சக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்து சாம்பலான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த புதுத்துறை சமத்துவபுரத்தை சேர்ந்த ஜெகபர் சாதிக் என்பவர் தனது ஹோண்டா டியோ 2 சக்கர வாகனத்தில் நேற்று இரவு திருநள்ளாறு வழியாக சென்றுள்ளார். திருநள்ளாறு வடக்கு உள்வட்ட புறவழி சாலை வழியாக செல்லும் பொழுது 2 சக்கர வாகனத்தில் சிறிய தீப்பொறி கிளம்பி புகைமூட்டம் வந்துள்ளது. தீப்பொறி கிளம்பியதை கண்ட ஜெகபர் சாதிக் 2 சக்கர வாகனத்தை சாலை ஓரத்தில் நிறுத்திவிட்டு அருகில் தண்ணீர் கிடைக்குமா என பார்த்த நேரத்தில் 2 சக்கர வாகனம் மளமளவென தீப்பற்றி எரிய தொடங்கியது. அப்பொழுது அந்த பகுதியில் இருந்தவர்கள் உடனடியாக திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு சுரக்குடி தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். சுரக்குடி தீயணைப்பு நிலையத்திலிருந்து விரைவாக வந்த தீயணைப்பு வாகனத்தின் மூலமாக தீயை அணைக்க முற்பட்ட போது 2 சக்கர வாகனம் முழுவதுமாக தீக்கிரையாக எலும்புக்கூடாக காட்சியளித்தது. தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருநள்ளாறு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் வேல்முருகன் மற்றும் போலீசார் வாகனம் தீப்பற்றி எரிந்தது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் நேற்று இரவு புறவழி சாலை பகுதியில் சென்ற 2 சக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி அம்மன் ஆலயத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கிய அவர் தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது இப்பகுதியில் உள்ள வெள்ளவாரி வாய்க்காலை தூர்வாறுதல், சுத்தமான குடிநீர் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என பொதுமக்கள் அவரிடம் கோரிக்கை வைத்தனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்துள்ள ஜோ சார்லஸ் மார்டின் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பராமரிப்பின்றி பாழடைந்த நிலையில் கிடக்கும் சிங்கம் பூங்காவையும் அவர் பார்வையிட்டார். இந்நிகழ்வில் அக்கட்சியின் பொது செயலாளர் டாக்டர் துரைசாமி, இணை பொருளாளர் ஐயப்கான் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளி வாசல்களில் ரமலான் மாதம் முதல் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ரமலான் எனும் இந்த புனித மாதத்தில் உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்கள் தினசரி நோன்பை அனுசரிக்கிறார்கள். இந்த நோன்பு இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதன்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாடு முழுவதும் ரமலான் பிறை தெரிந்ததால் இன்று முதல் இஸ்லாமியர்கள் ரமலான் நோன்பு தொடங்கினர். இந்த நிலையில் இன்று மாலையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளி வாசல்களிலும் இப்தார் எனும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பெரிய பள்ளி வாசல், கிதர் பள்ளி வாசல் உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் நோன்பு கஞ்சியை அருந்தி ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் நோன்பை திறந்தனர். இதனை அடுத்து பள்ளி வாசல்களில் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி அடுத்த சிறப்பு தொழில்களில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரிப்பு விவகாரம் எதிரொலியாக இமாச்சல பிரதேசத்தில் தயாரிக்கப்பட்ட ஊசி மருந்து மற்றும் சோலான் மாவட்டத்தில் தயாரிக்கப்பட்ட மாத்திரை ஆகிய 2 மருந்துகள் தரம் குறைவாக இருந்ததால் அதனை புதுச்சேரியில் விற்பனை செய்ய மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தடை விதித்துள்ளது.
புதுச்சேரியில் மேலும் 2 மருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி அனந்தகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள பிரைம்ஸ் மருந்து நிறுவனம் தயாரிக்கும் பிரம் கிளவ் ஊசி மருந்து மற்றும் சோலன் மாவட்டத்தில் உள்ள பின்னாக்கில் லைஃப் சயின்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் அஸ்டமோல் 500 எனப்படும் பாராசிட்டமல் மாத்திரை போதிய தரம் இல்லாததால் அதனை புதுச்சேரியில் விற்பனை செய்ய மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தடை விதித்துள்ளது. மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மருந்து உற்பத்தியாளர்களும் தங்களது நிறுவனத்தில் காலாவதியான மருந்து மூலப்பொருட்கள், துணைப் பொருட்கள் மற்றும் காலாவதியான மருந்துகள் அழிக்கப்பட விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், மேலும் மருந்து உற்பத்தி மட்டுமின்றி 3ஆம் தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட மருந்துகளின் விவரங்களை 3 மாதங்களுக்கு ஒருமுறை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அலுவலகத்திற்கு முறையான ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. சேந்தநத்தம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கணபதி ஹோமம் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியூன் சேந்தநத்தம் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ துர்க்கையம்மன், ஸ்ரீ காத்தவராயன் ஆகிய பரிவாரங்களை கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா வருகின்ற 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறுவதை முன்னிட்டு இன்று ஆலயத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றது. இதில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஏ.கே. சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கணபதி ஹோமத்தில் பங்கேற்றார். தொடர்ந்து ஆலயத்தில் மங்கள இசை, அனுக்ஜை, விக்னேஸ்வர பூஜை, யஜபார் சங்கல்பப், கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், புதிய விக்கிரங்கள் கண் திறத்தல், கரிக்கோலம் வருதல், கோபூஜை, விமான கலச ஸ்தாபனம், பூர்ணாகுதி, தீபாவளி பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் இவ்வாலயமானது சாய் இளங்கோவன், சாய் ஜெய் சரவணகுமார், அண்ணா பிரபாவதி குடும்பத்தினர்கள் மூலம் ஆலய திருப்பணிக்கு சொந்த செலவில் ரூபாய் 72 லட்சம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் சேந்தநத்தம் கோவில் நிர்வாகிகள், திருப்பணி குழுவினர், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கணபதி ஹோமத்தில் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகிகள் தலைவர் ராமலிங்கம், நிர்வாகிகள் முருகையன், ஆறுமுகம், தேவநாதன், சரவணன், அண்ணாமலை மற்றும் ஊர் கிராமவாசிகள், இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். பள்ளி கல்வித்துறை இயக்குனர் முனைவர் சிவகுமார் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிப்பு. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சி மாதந்தோறும் 20ஆம் தேதி நடைபெற்று வருகிறது. இம்மாத நிகழ்வுக்கு பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை இயக்குனர் முனைவர் ஆசு சிவகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வினை தொடங்கி வைத்து பங்கேற்ற நியூ லேண்ட் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் திருக்குறள் புத்தகம் வழங்கினார். பங்கேற்ற அனைவரும் திருக்குறள் கூறினார்கள். சிறப்பு விருந்தினர் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் முனைவர் சிவகுமார் அவர்களுக்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து பொன்னாடி அணிவித்து பாராட்டினார். உடன் செயலர் சீனு மோகன்தாசு, புதுவை தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, சுயநிதி பள்ளி கூட்டமைப்பின் தலைவர் முனைவர் ரங்கநாதன், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் கலைமாமணி, எம்.எஸ். ராஜா, பொறிஞ்சர் சுரேஷ்குமார், சிவேந்திரன், நியூலாந்து உயர்நிலைப்பள்ளியின் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பித்தனர். ஜாதி வெறியாளர்களுக்கு ஆதரவாக பிசிஆர் செல் செயல்படுவதாக கூறி விசிக தமிழ்வாணன் தலைமையில் அக்கட்சியினர் பிசிஆர் செல் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குனர் உதயசங்கர் மீது தலித் மாணவன் அளித்த வன்கொடுமை புகார் மீது வழக்கு பதிவு செய்யாமல் இயக்குனருக்கு ஆதரவாக புதுச்சேரி அரசும் காவல்துறையும் செயல்படுவதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பிசிஆர் செல் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தலித் மாணவன் சஞ்சய்க்கு தொடர்ந்து மிரட்டல் அளித்து வரும் உதவி பேராசிரியை வசந்தி மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டுமென்று அப்போது அவர்கள் வலியுறுத்தினர். பிசிஆர் செல் காவல் கண்காணிப்பாளர் சரவணன் மருத்துவ விடுப்பில் இருப்பதால் வழக்குகளை பார்க்க அதிகாரிகள் இல்லை என்று காவலர்கள் கூறியதால் கோபமடைந்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் வழக்கு பதிவு செய்யவில்லை எனில் எஸ்பி சரவணன் மீது நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுப்போம் என விடுதலை சிறுத்தைகள் அப்போது தெரிவித்தனர். செவிலியர் கல்லூரி மாணவர் சஞ்சய்க்கு தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வரும் பேராசிரியை வசந்தி இது நடவடிக்கை எடுக்க கோரி மீண்டும் ஒரு புகாரை பாதிக்கப்பட்ட மாணவர் புகார் அளித்தார். இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருபுவனை தொகுதி செயலாளர் ஈழவளவன், முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை செயலாளர் சிவசந்திரன், வழக்குரைஞர் செந்தமிழன், இளங்கோவன், முத்து வைத்தான் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 4 பேர் ரூபாய் 8 லட்சம் எழுந்துள்ளனர். நெல்லித்தோப்பை சேர்ந்தவரை ஸ்னாப்சாட் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் நண்பராக பழகி வந்தார். அவர் ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார்.
அதை நம்பி மர்ம நபர் தெரிவித்த போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 3,45,100 முதலீடு செய்து அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் செல்லியமேட்டை சேர்ந்த பெண் 1,20,497, நெல்லித்தோப்பை சேர்ந்தவர் 1,85,398, பிள்ளார்குப்பத்தை சேர்ந்தவர் 1,46,580 என மொத்தம் 4 பேர் மோசடி கும்பலிடம் 7,97,575 ரூபாய் இழந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் மக்கள் சந்திப்பு நடைபயணம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி துண்டு பிரசுரங்களை வழங்கி தட்டாஞ்சாவடி தொகுதியில் மக்கள் சந்திப்பு நடைபயணம் நடைபெற்றது. நடைபயணத்தில் புதுப்பேட்டை கொட்டுப்பாளையத்தில் நிலுவையிலுள்ள இலவச மனை பட்டாக்களை வழங்க வேண்டும், ராஜாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் புகுவதை தடுக்க வடிகால்களை தூர்வார வேண்டும், தொகுதி முழுவதும் பெருகி வரும் கஞ்சா கலாச்சாரத்தை ஒழிப்பது, சிசிடிவி கேமராக்கள் மற்றும் போலீஸ் ரோந்து பணிகள் மூலம் குற்றங்களை தடுக்க வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தர தீவிர நடவடிக்கை எடுப்பது போன்ற வாக்குறுதிகளை அவர்கள் எடுத்துக் கூறினர். புதுப்பேட்டையில் துவங்கிய நடைபயணத்தில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் எம்எல்ஏ கலைநாதன், ஏஏடியூசி பொதுச் செயலாளர் அந்தோணி, தொகுதி செயலாளர் முருகன், துணை செயலாளர் செந்தில், பொருளாளர் பாஸ்கர், மாநிலக்குழு உறுப்பினர் மோதிலால், செல்வம், மாதர் சங்க செயலாளர் ஹேமலதா உட்பட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி என்டிஏ கூட்டணியில் தற்சமயம் அதிமுக இல்லை, தமிழகத்தில் தான் உள்ளது என்று பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் வருகை தொடர்பாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர் நமச்சிவாயம், பேரவைத் தலைவர் செல்வம், மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் இன்று மதியம் சந்தித்து பேசினர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுரானா, புதுச்சேரிக்கு வரும் மார்ச் 1ஆம் தேதி மதியம் பிரதமர் மோடி வருகிறார். அரசுமுறை பயணமாக புதுவை வரும் அவருக்கு பாஜக சார்பில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்படுகிறது. கடந்த 14ஆம் தேதி காரைக்காலுக்கு வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை முதல்வர் ரங்கசாமி சந்தித்தார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி உறுதியானது. தற்சமயம் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளன. வேறு கட்சிகளுடன் பேசி வருகிறோம், கூட்டணி தொகுதிகள் பிறகு முடிவெடுக்கப்படும். தமிழகத்தில் தான் என்டிஏ கூட்டணியில் அதிமுக உள்ளது, புதுச்சேரியில் தற்சமயம் அதிமுக இல்லை. புதுச்சேரி என்டிஏ கூட்டணியில் அதிமுக, எல்ஜேகே உள்ளிட்ட கட்சிகளிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரியில் என்டிஏ உடனும் தமிழகத்தில் தாவேக்குடனும் செல்வதாக வரும் தகவல்கள் வெறும் வதந்திதான். அதுபோல் முதல்வர் ரங்கசாமி ஏதும் சொல்லவில்லை. முதல்வரை அண்மையில் சந்தித்து பிரதமர் புதுச்சேரி வருகை பற்றி பேசினேன் என்றார். புதுச்சேரியில் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் 10வது நாளாக தொடர் போராட்டம், ஸ்தம்பிக்கும் அவசர சேவை. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதியில் பணியாற்றி வரும் 108 அவசர ஊர்தி சேவை ஊழியர்கள் தங்களின் நீண்டகால கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 10வது நாளாக தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் தொடங்கிய இந்த போராட்டத்தினால் பொதுமக்களுக்கான அவசர மருத்துவ உதவிகள் கிடைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ் ஊழியர் சங்கம் முன்வைக்கும் முதன்மையான கோரிக்கைகள் பின்வருமாறு. கடந்த ஆண்டு புதுச்சேரி முதல்வர் அறிவித்த ரூபாய் 10,000 ஊதிய உயர்வு அரசாணை இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. 2020ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட வேண்டிய போனஸ், வருடாந்திர ஊதிய உயர்வு மற்றும் இதர சலுகைகள் எவ்வித முன் அறிவிப்புமின்றி நிறுத்தப்பட்டுள்ளன. பிசிபிவி திட்டத்தின் கீழ் பணியாற்றும் கால் சென்டர் ஆபரேட்டர்கள் மற்றும் டெக்னீஷியன்களுக்கு சலுகைகள் வழங்கப்படும் நிலையில் ஓட்டுநர்களுக்கு மட்டும் அதனை மறுப்பது சட்டத்திற்கு முரணானது என ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் கூறுகையில், நாங்கள் பலமுறை சுகாதாரத்துறையிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எங்களுக்கு வேலைநிறுத்தம் செய்வது விருப்பமல்ல, ஆனால் வாழ்வாதாரத்திற்காக வேறு வழியின்றி இந்த முடிவை எடுத்துள்ளோம் என வேதனையுடன் தெரிவித்தனர். சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பாக ஊழியர்கள் திரண்டு முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண அரசு முன்வராத வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என அவர்கள் உறுதியாக உள்ளனர். 10 நாட்களாக நீடிக்கும் இந்த போராட்டத்தால் அவசரகால ஊர்தி சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் வட்டிக்கடை அலமாரியில் இருந்த தங்க நகைகளை திருடிய 2வரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கேண்டீன் வீதியை சேர்ந்தவர் அபிஷேக் குமார், வயது 33, சோலைநகர் கண்ணதாசன் வீதியில் வட்டிக்கடை நடத்தி வருகிறார். கடந்த 18ஆம் தேதி இவரது கடைக்கு வந்த சோலைநகரை சேர்ந்த சபரி, பாரதி ஆகியோர் குடிப்பதற்கு ரூபாய் 200 கேட்டு தொந்தரவு செய்தனர். இதனால் அபிஷேக் குமார் பணம் இல்லை என கூறியபடி கடையிலிருந்து வெளியே சென்றார்.
மீண்டும் கடைக்கு வந்தபோது இருவரும் இல்லை. உள்ளே சென்று பார்த்தபோது அலமாரியில் இருந்த 3 கிராம் தங்க கம்மல் திருடு போய் இருந்தது. அபிஷேக் குமார் புகாரின் பேரில் சபரி, பாரதி ஆகியோர் மீது முதல்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். திருநள்ளாறு கோவிலில் நகைச்சுவை நடிகை ஜாங்கிரி கதாபாத்திரத்தில் பிரபலமான மதுமிதா மனதுருகி சாமி தரிசனம். எல்லோருடைய வளர்ச்சியும் சந்தோஷமாக இருக்க பிரார்த்தனையில் ஈடுபட்டதாக மதுமிதா தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு கோவிலில் ஓகே ஓகே திரைப்படத்தில் ஜாங்கிரி கதாபாத்திரத்தில் பிரபலமடைந்த பிரபல நகைச்சுவை நடிகை மதுமிதா சாமி தரிசனம் மேற்கொண்டார். சிறப்பு தரிசனத்தில் பங்கேற்ற பின்னர் மதுமிதா கோவிலை சுற்றி வந்து தரிசனம் செய்து ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சன்னதியில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டதில் பங்கேற்று மனதுருகி வேத மந்திரங்கள் முழங்கி பிரார்த்தனையில் ஈடுபட்டார். தொடர்ந்து கோவில் யானையிடம் ஆசீர்வாதம் பெற்றார். பக்தர்கள் மதுமிதாவை கண்டு ஜாங்கிரி என்று அழைத்து கொண்டு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் மதுமிதா தற்போது சொப்பன சுந்தரி பட டைரக்டருடன் சதீஷ் நடிக்கும் திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருப்பதாகவும் எல்லோருடைய வளர்ச்சியும் சந்தோஷமாக இருக்க திருநள்ளாறு கோவிலில் பிரார்த்தனையில் ஈடுபட்டதாக மதுமிதா தெரிவித்துள்ளார். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தாய்மொழி மாநாடு. கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் அழைப்பு. புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 4 பேர் 8 லட்சம் இழப்பு. சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. புதுச்சேரி என்டிஏ கூட்டணியில் தற்சமயம் அதிமுக இல்லை, தமிழகத்தில் தான் உள்ளது. பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பேச்சால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.